இனிதாக இங்கே நடைபெறுகின்ற இந்த மேன்மையிலே எல்லோரும் வந்து பக்தியோ அதிபதி அவனவன் துயரற சுடரடி பொழுது அழன் மனமே. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னோம்னா யாழ்ப்பாணம் குப்பை பகுதியில் இருக்கக்கூடிய வடகோவை சக்கரத்தாழ கோயிலில் வந்திருக்கேன். இன்றைக்கு என்ன சிறப்புன்னு சொல்லி சொன்னோம்னா இன்றைக்கு வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி. அதை முன்னிட்டு இங்கே வந்துட்டு இன்றைக்கு வந்து உரியடி திருவிழா நடக்க போகுது. இன்றைக்கு விடிய வந்துட்டு இங்கே தேர் திருவிழா வந்து நடந்தது, அதையும் நாங்கள் கவனிக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் உரியடி திருவிழானா இங்கே உரியடி மட்டும் இல்லாமல் சீனடி, சிலம்படி, அதை விட வந்துட்டு கேரள வாத்தியங்கள், மற்றது இன்னும் நிறைய கலை நிகழ்ச்சியோட வந்து இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வரணும். வாங்க காலனுக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரி நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நாங்கள் கோயில் வாசலில் நிற்கிறோம். கோயிலுக்கு வந்து பார்த்தால் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு ஆயிரக்கணக்கான மக்களே கிட்ட இப்போ கோயில் நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறோம். உள்ள வந்து பூசை நடந்து கொண்டிருக்கு. இப்போ வெளியில் வந்து பார்த்தோம்னா இதாம வந்துட்டு அந்த உரியடி நடக்க போகிற அந்த திடல் இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு இப்போவே மக்கள் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. அந்த மேலுக்கு தான் வந்துட்டு உரிய வந்து கட்ட போயிடும். அதை விட வந்துட்டு மேலுக்கு வந்து பார்த்தோம்னா இது பலகாரம் கட்டி வச்சு வைக்கிறோம். அது வந்துட்டு உரிய அடித்ததுக்கு அப்புறம் மேலே வந்து பறிக்கிற அந்த நிகழ்ச்சி நடக்கும். இப்போ வந்து சாமி வந்து உள்ளே சுத்த வழிகிட்டாச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த உரியை வந்து கொண்டு தான் முன்னோக்கு போயிடும். இப்போ முன்னே வரக்கூடிய சேவையை வந்துட்டு இந்த உரியை கொண்டு போக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லோரும் மகிழ்ந்து கொள்ளுகின்ற மகிழ்ச்சியான நாளிலே சக்கராழ்வாருடைய தேர் திருவிழா எதிராக நடைபெற்றதல்லவா? ஆண்டுதோறும் கண்ண பரமாத்மா சிறப்பை பார்க்கிறோம் அல்லவா? இங்கே மூலாலயத்திலே சக்கர ஆழ்வாரைக்கும் இந்த கோயிலுடைய சிறப்புகளை பார்த்துருவோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த கோயில் வந்துட்டு கட்டியது வந்துட்டு ஒரு கிறிஸ்தவ துறவி. அவர் வந்துட்டு பெருமாளால் வந்துட்டு தடுத்தாறு கொள்ளப்பட்டு இந்த கோயிலை கட்டியா. அதை விட இங்கே சிறப்பு என்ன சொன்னால் இங்கே வந்துட்டு பெண்கள் வந்து பூஜை செய்யணும். அதாவது இந்தியாவில் இப்போ வந்து பெண்களுக்கு பூஜை செய்யக்கூடிய உரிமை கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து இந்த கோயில் கனகாலம் வந்து பெண்கள் பூஜை செய்யணும். அதை விட இன்னொரு சிறப்பு என்ன சொல்லிச்சுன்னா இங்கே வந்துட்டு பிராமணர்கள் பூஜை செய்கிறது இல்லை, சேவியர்களும் பூஜை செய்யணும். அதுவும் வந்துட்டு தமிழில் வந்துட்டு பூஜை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோயில். அதை விட வந்துட்டு இங்கே சக்கரத்தாழ்வாராக வந்துட்டு இருக்கிறார். இப்போ இங்கே வந்துட்டு சாமி வெளியே வர தொடங்கியாச்சு. இப்போ முன்னுக்கு வந்து பார்த்தோம்னா மங்கள வாத்தியங்களோட இப்போ கோயிலில் நடக்கக்கூடிய அடியர் வந்து கரகாட்டத்தோட வந்து கொண்டிருக்கணும். இப்போ இந்த கரகாட்டம் வந்து இந்த கோயில் அடியவர்களால் வந்துட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற்றுகிறது. அதை விட வந்து பார்த்தோம்னா இங்கே இந்த நாதஸ்வர இசைகளோட வந்து கேரளாவில் நடப்பட்ட செண்டை மேளமெல்லாம் வந்து முழங்க போகிறது இப்போ சாமி இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா சாமி வந்து வெளிவீதி வர தொடங்கியாச்சு. இப்போ வெளிவீதி வர்ற இந்த சாமியை பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா இந்த சக்கரத்தாழ்வார் சக்கர உருவத்தில் வந்துட்டு இந்த கோயிலில் வந்து இந்த பெருமாள் அமைஞ்சிருக்க ஒரு சிறப்பான விடயமாக இருக்குது. அதை விட வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே நான் ஏற்கனவே பார்த்தோம்னா கரகாட்டம் வந்துட்டு நடந்தால் அதோட வந்துட்டு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அடியோர்கள் எல்லாரும் வந்துட்டு இப்போ கூடுதலாக வந்துட்டு இங்கே வானர சேனைகள் போல் வேடமிட்டு வந்துட்டு இங்கே முன்னுக்கு வந்துட்டு ஆடி மகிழ்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். அதை விட வந்து பார்த்தோம்னா சாமி இப்போ வந்துட்டு இப்போ சிங்காசனத்தில் வந்துட்டு அமர்றதுக்காக வந்தாச்சு. இப்போ அமர்ந்ததுக்கு பிறகு வந்துட்டு இங்கே செண்டமூலம் முழங்க இந்த உரியெடுத்துகளுக்கான அந்த பயணம் வந்துட்டு தொடங்கிடும்.
இப்போ வந்துட்டு சாமியின் ஊர்வலம் வந்துட்டு கிழக்கு வீதியில் இருந்து அப்படியே தெற்கு வீதி பக்கத்தை திரும்பி கொண்டு இருக்கு. இப்போ தெற்கு வீதி பக்கம் திரும்பி சொல்லிச்சுன்னா அங்கே அழைப்பு தான் இப்போ இந்த உருக்கி திடல் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் சாமி ஊர்வலம் வந்து இருக்குது. இப்போ வந்துட்டு சாமியின் ஊர்வலம் வந்துட்டு அதாவது உருகையில் நடக்கக்கூடிய திடலுக்கு வந்துட்டு சேர்ந்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு உருகடி தொடங்க போகுது. இப்போ வந்துட்டு செண்ட முழங்க ஒரு நடனம் நடக்குது. இதை தொடர்ந்து சீனடி சிலம்படி நடந்து அதன் முடிவில் தான் வந்துட்டு உருகடி நிகழ்ச்சி நடக்கும். அதான் வந்துட்டு இந்த காணொலியினுடைய கடைசி அதாவது கிளைமேக்ஸை வந்துட்டு இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி இல்லாத என்ஜாய் பண்ணி பாருங்க. உரியடி நிகழ்வுன்ற முதல் கட்டமாக வந்துட்டு உரிய வந்துட்டு இப்போ கட்டி கொண்டிருக்கணும். இதை தொடர்ந்து உரிய நிகழ்ச்சி தொடங்க.
இந்த உரிய நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்க அந்த மக்கள் கூட்டத்தை வந்துட்டு உங்களுக்கு ஒரு காட்டுறேன் பாருங்க. இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இங்கே மக்கள் வெள்ளமாக வந்துட்டு இந்த பகுதியில் நிரம்பி வழிஞ்சு கொண்டிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு சிறுமியோட நடனம் நடக்குது. இதை விட வந்து பார்த்தோம்னா நீங்கள் மக்கள் கூட்டத்தை நீங்கள் வச்சு பாருங்க. இப்போ இந்த கோயிலே மாதிரி இப்படி கூட்டம் நிரம்பாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த அவ்வளோ நிறைய கூட்டம் இருக்குது. அதை விட வந்துட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வந்துட்டு வானர சேனைகளை வேடம் போட்டு அடியர்களும் வந்துட்டு இங்கே நிற்கணும். சிலம்பத்தோட வந்துட்டு இந்த உரிய நிகழ்ச்சி தொடங்கி கொண்டிருக்குது. இந்த அரணி வந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பாக செய்து கொள்வார்கள். எங்கே அவர்களுடைய கைவண்ணத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். எல்லோரும் ஒரு உரத்த கரகோஷம். ஏனைய இடங்களிலே வந்து நின்று பார்க்குமாறு உங்களை ஆலய நிர்வாகத்தினர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். பிரதான வீதியிலே வருகின்ற வாகனங்களுக்கு நீங்கள் இடையூறு செய்யாதீர்கள். துன்பத்தை தேடிக்கொள்ள வேண்டாம் என்பதையும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். Thank you.
குரங்கு கூட்டங்களுடைய இனிய ஆட்டத்தோடும் நாராயணன் கையிலே சங்கையும் சக்கரத்தையும் கொண்டு ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ அடங்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரோ என்று அங்கே எல்லோரையும் ஆட்டிவிக்க கண்ணன் வந்தான், எங்கள் கண்ணன் வந்தான் என்று எல்லோரும் மகிழ்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே இங்கே சீனடி சிலம்படி இனிதாக ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொள்கிறது. தொடர்ந்தும் எங்களுடைய வண்ணார்பண்ணை நடேச பிள்ளை குழுவினர்களுடைய அந்த சீனடி சிலம்படி இனிதாகவே நடைபெற இருக்கிறது. அடியார்களாகிய நீங்கள் எல்லோரும் மிகவும் கவனமாக நின்று கொள்ளுங்கள். இந்த சனக்கூட்டத்திலே திருடர்களுடைய கைவரிசை நீங்கள் எல்லோரும் நினைத்தால் முறியடித்து விடலாம். மிக கவனமாக உங்களுடைய உடைமைகளிலே இருந்து கொள்ளுங்கள் என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். பிரதான வீதியிலே நின்று கொள்பவர்கள் தயவு செய்து வாகன போக்குவரத்துக்கு நீங்கள் இடைஞ்சல் செய்து விடாதீர்கள். அது உங்களுக்கே சில வேளையிலே இடைஞ்சல் ஆகிவிடலாம். மிக கவனமாக அந்த வீதிகளிலே நீங்கள் நின்று கொள்ள வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொள்ளுகிறோம். தயவு செய்து வாகன சாரதிகள் மெதுவாக இந்த வீதி வழியாக உங்களுடைய வாகனத்தை ஓட்டி செல்லுமாறும் வேண்டிக் கொள்ளுகிறோம்.
ஆயர்பாடியிலே வாழ்ந்த கண்ணன் ஆயர்பாடி சிறுவர்களோடு சேர்ந்து ஆட்சியர்கள் வீடுகளிலே சென்று உருகிலேயே கட்டிவிட்ட வெண்ணெய், தயிர், பாற்கட்டி போன்றவற்றை எல்லாம் அங்கே தேடி தேடி உண்ணலாயினான். உரி எட்டாத பட்சத்திலே நீண்ட தடிகளை எடுத்து அந்த தயிர் முட்டிகளை உடைத்து அங்கே இருந்து ஒழுகின்ற அந்த தயிரை கண்ணன் உண்டான் அல்லவா. கண்ணையுண்ட கண்ணன், மண்ணையுண்ட கண்ணன், குடலினாலே மாடுகளை கூட செய்த அந்த கண்ணன் எப்படி ஆயர்பாடி சிறுவர்களோடு அசைந்து ஆடி உரியடித்து தயிரையும் வெண்ணையையும் உண்டது போல இங்கேயும் இந்த உரியிலே இருக்கின்ற அந்த தயிரை உண்டுவிட வேண்டுமே என்று அதை எட்டாவிட்டாலும் எட்டி எட்டி அடித்து விடுவோம் என்று முனைந்து கொள்ளுகிறார்கள். ஆனாலும் ஆலய தொண்டர்களோ எங்கே நீங்கள் அடியுங்கள் பார்க்கலாம் என்று தண்ணியினாலே அவர்களுக்கு அடிக்கிறார்கள். கம்பினாலே தயிர் முட்டியை அடிக்க முற்படுகிற பொழுது அவர்களுக்கு நிறைந்த தண்ணீரை அடித்து அதை தடுக்கின்ற முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் யாருடைய அடி இந்த முட்டியிலே படுகிறது என்று நாங்கள் சற்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆண்டுதோறும் வண்ணார் கொள்ளை நடேச பிள்ளையினுடைய குழுவினர்கள் இங்கே வருகை தந்து இந்த உரியடி உற்சவத்திலே சிறப்பாக சீனடி, சிலம்படி, அதை போல தீப்பந்தம் சுழற்றுகின்ற எங்களுடைய பாரம்பரிய அந்த விளையாட்டுகளை எல்லாம் இனிதாக நிகழ்த்தி கொள்வார்கள். இந்த ஆண்டிலே இன்னும் ஒருபடி உயர்ந்து கண்ணனுடைய அருமையான அந்த நடனங்களை எல்லாம் சின்னன் சிறார்கள் இங்கே சிறப்பாக நடாத்தி இந்த விழாவை இன்னமும் சிறப்பித்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் மேலாக இந்தியாவிலே இருந்து வந்த கேரள வாத்திய குழுவினர்களுடைய அந்த கேரள மேளம் இனிதாகவே ஒலித்துக் கொள்ள இந்த கரகாட்டக்காரரும் இந்த குரங்கு கூட்டங்களும் இனிதாக அசைந்து ஆடி கலைத்து விட்டார்களோ என்று எண்ணக்கூடிய வகையிலே அவர்களை இங்கே காண முடியவில்லை. ஆனால் உரியடி உற்சவம் உன்னதமாக நடந்து கொள்ளுகிறது. நேரத்துக்கு நேரம் வீரர்கள் இங்கே சிறப்பாக நாங்கள் இந்த முட்டியை உடைத்து விடுவோம் என்று அங்கே அங்குமிங்குமாக ஓடி அலைகிறார்கள். ஆனால் தயிர் முட்டியும் மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதுமாக கண்ணன் எப்படி அங்கே திருவிளையாடல்களை காட்டினானோ அதை போல காட்டிக்கொண்டு அந்த உரியிலே இருந்து மேலும் கீழுமாக அந்த தயிர் முட்டியால் சென்று வந்து கொள்வதை பார்ப்போம். யார்தான் கண்டிக்கிறார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அன்பர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உடைமைகளிலே மிக கவனமாக நின்று கொள்ளுங்கள் என்பதை இந்த நேரத்திலே மீண்டும் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். திருடர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை வேண்டிக் மகிமை மிக்க இந்த ஆவணி மாதத்து ரோகிணி நன்னாள் அஷ்டமி திதியிலே இந்த பூவாரத்தை குறைக்கவும், தர்மத்தை காக்கவும், தர்மவாதிகளை காக்கவும், அதர்மத்தை அழித்து அதர்மவாதிகளை அழித்து கண்ணன் கலியுகத்திலே எத்தனையோ திருவிளையாடல்களை செய்து கொண்ட கண்ணன் பிறந்த நாள் இன்றைய புண்ணியமான நாள். இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டுதோறும் கோப்பாய் வடக்கு கொள்வியம்பதி சக்கராழ்வாருடைய ஆலயத்தை பகல் வேளையிலே தேர் திருவிழாவும் இந்த இரவு பொழுதிலே உரியடி உற்சவமும் இனிதாக நடைபெற்றுக் கொள்கிறது அல்லவா. உண்மையிலே கோப்பாய் கொள்வியம்பதியிலே எம்பெருமான் கண்ணன் இங்கே சக்கர ஆழ்வாராக வந்து குடிகொண்டு நாடி வருகின்ற எத்தனையோ அன்பர்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை கொடுப்பவன் கண்ணனாக இருக்கிறான். மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்திலே விரதம் இருந்து தங்களுடைய வாழ்விலே என்னென்ன வளங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அத்தனை வளங்களை பெற்றுக்கொண்ட அடியவர்கள் தவறாது வந்து வழிபடுகின்ற ஒரு புண்ணியமான ஆலயமாக கோப்பாய் சக்கர ஆழ்வாருடைய ஆலயத்தை பார்க்கிறோம் அல்லவா. ஞாயிறு தோறும் பொங்கல் பொங்கி படையல் செய்வதும், அடியார்களுக்கு அன்னதானம் வழங்குவதும், அடியார்கள் வந்து பெருமானை போற்றி
வழிபடுவதும் இந்த ஆலயத்துக்கு இருக்கின்ற தனியான சிறப்பல்லவா. பக்தி பூசைகள் இனிதாக இங்கே நடைபெறுகின்ற இந்த மேன்மையிலே எல்லோரும் வந்து பக்தியோடு வழிபடுகிறார்கள். குலம் தரும் செல்வம் தந்து அடியார் படுந்துயர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நேள் விசும்பு அருளும் அருளோடு பெருளும் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். நாராயணா எனும் நாமம் அன்று அந்த நாராயணனுடைய திவ்ய நாமத்திலே திளைத்து வழிபடுகின்ற அடியார் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அல்லவா. உண்மையிலே பல பல ஊர்களிலே இருந்தெல்லாம் கோப்பாய் சக்கராழ்வாருடைய ஆலயத்திற்கு அமைந்திருக்கிறது அல்லவா. ஆமா, ஆண்டுதோறும் ஆவணி மாதத்து ரோகிணி நன்னாளிலே இங்கே தேர் திருவிழா நடைபெறும் முகமாக 12 நாட்கள் இந்த மகோற்சவ பெருவிழா கொடியேற்றத்தோடு இனிதாக நடைபெற்றுக் கொள்ளும். நாடி வந்து வழிபடுகின்ற அன்பர்களுக்கு எல்லாம் அருமையான கண்ணனுடைய அந்த திருமண்ணை அணிந்து அவர்களுடைய வாழ்விலே எம்பெருமானுடைய மேலான திருவருளை கொடுத்து அவர்களுக்கு இருக்கின்ற துன்பங்களை துயரங்களை நீக்கிக் கொள்ளுகின்ற அந்த பூசைகளுடைய பக்தி பூசை தனித்துவமான ஒரு பூசையாக அமைந்திருக்கிறது அல்லவா. ஆமா, இந்தியாவிலே வடநாட்டிலே எப்படி கண்ணனை வடநாட்டு பக்தி நதியிலே வழிபாடு ஆற்றுகிறார்களோ அதை போலேதான் இந்த ஆலயத்திலும் இங்கே இந்த கொலவியம்பதி கோப்பாயிலே அங்கே சக்கர ஆழ்வாருடைய ஆலயத்திலே பக்தி பூர்வமாக பெண்களும் பூசைகளை ஆற்றி அருளை எல்லாம் அடியார்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு சிறந்த ஆலயமாக இந்த கொலவியம்பதி ஆலயத்தை நாங்கள் எல்லோரும் பார்த்துக் கொள்ளுகிறோம். கொடுப்பவன் எங்கள் கண்ணபெருமான். யார் யார்? அரோகரா. அருமை அருமை அருமை. உரியில வந்துட்டு கோல் வந்துட்டு பட்டுட்டது, இனி வந்துட்டு கொண்டாட தொடங்கிடும். அங்கே பக்தி பூர்வமாக அந்த தயிர் முட்டியிலே கோலினுடைய அடி பட்டு விட்டது. ஆமா, அந்த தயிர் முட்டியை நாங்களும் ஒழித்து விட வேண்டும் என்று பல அன்பர்கள் அங்கே நிற்க எல்லோரும் அந்த உற்சாகத்தோடு இந்த உமையடி உற்சவத்திலே கலந்து கொள்ள இன்னொரு புறமாக தலைவர பூச்சிலே கைகளாலும் கால்களாலும் பற்றி ஏறி அங்கே இருக்கின்ற அந்த பலூன்களை உடைப்பது மட்டுமல்ல, அங்கே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த பலகார வகைகளை எல்லாம் அறுத்து எடுத்து தங்களுக்கு உணவாக்கி விட வேண்டும், நண்பர்களுக்கு உணவாக கொடுத்து விட வேண்டும் என்று சாகச விளையாட்டுகளை காட்டிக் கொள்ளுகின்ற அந்த சிறப்பை நாங்கள் இங்கே பார்த்துக் கொள்ளுகிறோம் அல்லவா. ஆமாம், கண்ணன் வந்தான், எங்கள் கண்ணன் வந்தான். ஆவணி திருநாளிலே ரோகிணி நன்னாளிலே அடியாருக்காக கண்ணன் வந்தான். கலியுகத்திலே கட்டெடுத்த தெய்வமாக கண்ணன் வந்தான் அல்லவா. உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருள்வன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரற சுடரடி பொழுது அழன் மனமே என்று அங்கே அடியார்களுடைய துயர் தீர்ப்பதற்காக மனத்தினாலே பக்தியோடு வழிபாடு ஆற்றிக் கொள்ளுகின்ற அன்பர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்து கொள்ள அந்த தயிர் தாங்கி அந்த உறுதியானது இப்பொழுது அங்கே சக்கர ஆழ்வாருடைய திருப்பீடத்தை நோக்கி எழுந்தருளிக் கொள்ளுகிறது அல்லவா. குரங்கு கூட்டங்கள் அங்கே அசைந்து ஆடி தங்களுடைய ஆரவாரத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்ள எங்கள் பெருமான் சக்கர ஆழ்வார் திருவீதி வழியாக நலமாக தெற்கு வீதி வழியாக சென்று மேற்கு வீதி வழியாக மீண்டும் ஆலயத்தினுடைய திருவாயை அடைகின்ற அருமையான பொழுது எங்களுடைய இளவயர் ஆனஸ்தான வித்துவான்களாக இந்த ஆலயத்திலே என்றுமே சிறப்பாக மக்கள வாத்தியங்களை இனிதாக நடைபெற இருக்கிறது அல்லவா. இந்த வேளையிலே சிறப்பாகவே இந்த ஆலயத்திற்கு கலைஞர்கள் நீர்வேலி மண் தந்த இந்த ஒலிபெருக்கி
நாடக கலைஞர்கள் ஆபிசன் சவுண்ட்ஸ் அவர்களுடைய அந்த சேவையை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. நடைபெற வேண்டுமா? புத்திர பாக்கியங்கள் கிடைக்க வேண்டுமா? நோய் நொடிகள் நீங்க வேண்டுமா? சக்கர வாழ்வாதாரத்தில் ஓடி வாருங்கள். உங்களுடைய வேண்டுதல்களை பெருமானத்திலே சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். திருவோண நாளிலே விரதமிருந்து நெய்விளக்கேற்றி நாராயணனையும் அருளவதிய சிவருமானியும் போற்றி ஆரம்பத்தை ஒருவனம் சிந்தித்து பார்த்தார். கிறிஸ்தவ சமயத்திலே இருந்து கொண்டுதான் இந்த நாராயண பெருமானுடைய ஆலயத்தை இந்த கோப்பாய் கொழுவியம்பதியிலே அமைத்துக் கொண்டார் என்றால் நாராயணன் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அத்தகைய பெரியோர்களுடைய தீவ சமாதிகள் எல்லாம் இந்த ஆலயத்திலே இருந்து இன்றைக்குமே பொறியடை நிகழ்ச்சி வந்துட்டு சிறப்பாக முடிஞ்சது. நீங்களும் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஒன்று போட்டு உங்களை கருத்துக்களை வந்து கட்டாயமாக சொல்லுங்கள். அடுத்து வந்து உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு முக்கியமாக வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்ததாக இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொலி சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.